எல்லாருக்குமே ட்ரெயினில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரெயின் ட்ராவல் தான் பார்க்க போகிறோம். டே டைமில் ரஷ்ஷே இல்லாமல், அதுவும் வியாழக்கிழமை நீங்கள் எதுவும் சென்னைக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயினை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ட்ரெயின் தான் அனுராவத் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது மதுரையில் மத்தியானம் 12 மணிக்கிட்ட ரவுண்டாக 11:55 கிளம்புது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக 7:45 7:30 போகும்னு எக்மோர் போட்டிருக்கு. ஆனால் நாங்கள் போனப்போ ½ அன் ஹவர் லேட்டாக தான் போச்சு. ஸோ அதோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். சரிங்களா? இது மதுரையிலேருந்து பைக்கானீர் அப்படிங்கிற ஊருக்கு போகுது. அது எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம மதுரை இங்கே தென்கோடியில் இருக்குது. அங்கே இருந்து ஒட்டுமொத்தமாக 2774 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கடைசியில் பைக்கானீர் போகுது. பைக்கானீர் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் இந்தியன் பார்டர் பக்கத்தில் இருக்குது. ஒரு பயங்கரமான ஊராக தான் இருக்கும் போல். ஸோ இது எந்த வழியெல்லாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடா, சென்னை எக்மோரை விட்டிங்கன்னா அடுத்து குண்டூரை இங்கே தான் நிற்கும், சுலூர்பேட்டை இங்கே தான் நிற்கும்னு போட்டிருந்தாங்க. 3 மணி நேரம் கழித்து பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2774 கிலோமீட்டர் டிவைடட் பை 48 ஹவர்ஸ் அப்படின்னு போட்டோம்னா 59 தோராயமாக 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த ட்ரெயின் போகுது. சரி வாங்க இந்த ட்ரெயினோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத லைட்டாக நம்ம பார்ப்போம். ட்ரெயின் ஆக்சுவலி ஷெடியூலில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக விழுப்புரத்துக்கு அதோட டைமான 5 மணி அப்படிங்கிறத கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருக்கு. ஏன்னா அது வரத்தில் தான் வந்தே பாரத் எக்ஸ்ட்ரா காசு ஆகி போச்சு. வந்தே பாரத் 4:30 நம்ம ஒரு 4:30 4:40 வரும். ஸோ அந்த டைமுக்கு விழுப்புரத்துக்கு ட்ரெயின் கரெக்டாக வந்துடுச்சு. ஆனால் எக்மோருக்கு தான் ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க. குரோம்பேட்டை பல்லாவரம் எங்கேயோ போட்டு அடிச்சு டைம் போட்டுறேன்னு. மற்றபடி எந்த இஷ்யூ இந்த ட்ரெயினில் கிடையாது. அதுவும் இல்லாமல் மெட்ராஸ்க்கு வரணும்னா இந்த ட்ரெயின் நல்லாவே இருக்கும். 8 மணிக்கெலாம் வந்துருச்சு ஈஸியாக. அதுக்கப்புறம் நீங்கள் லோக்கல் ட்ரெயினுக்கு வீட்டுக்கு போகிறாங்க நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பாய். உங்களை இன்னொரு வீடியோ அப்படின்னா சந்திக்கலாம்.